வெற்றிவடிவேல் முருகனுக்கு, வீரவடிவேல் முருகனுக்கு, ஞானவடிவேல் முருகனுக்கு, சொர்ணமலை கதிர்வேல் முருகனுக்கு, வெற்றிவடிவேல் முருகனுக்கு. சொர்ணமலை கதிர்வேல் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் 20ஆம் ஆண்டு கந்தசஷ்டி மகோத்சவம். முதல் 6 நாட்கள் காலையில் 8 மணிக்கு அணிக்கை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், கும்ப பூஜை, சூக்தாதி பாராயணங்கள், மூலமந்திர ஜபமெல்லாம் நடக்கிறது. 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் லட்சார்ச்சனை, சுப்பிரமணிய சுவாமி சகசிரநாம அர்ச்சனை. 10:30 மணிக்கு மேலாக வள்ளி தேவதேநாத வேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை. 12 மணி அளவில் பிரசாத வழங்குதல் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு மேல் ஏகதன லட்சார்ச்சனை. 7 மணி அளவில் மூலவர் கதிர்வேல் சுப்பிரமணிய சுவாமிக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இன்று 7ஆம் நாளாக வள்ளி தேவதேநாத வேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம். காலை 9 மணி அளவில் கும்ப பூஜை, சுக்தாதி பாராயணங்கள்லாம் நடைபெற்று 10:30 மணிக்கு மேலாக கதிர்வேல் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவதேநாத வேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடைபெற்று இன்னும் சில நேரத்தில் வள்ளி தேவதேநாத வேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ரெடியாக இருக்காங்க. நாம் அதை எவ்வளோ தூரம் ரசித்து பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் இந்த திருக்கல்யாண வைபவத்தை நாம் அனுபவிக்க முடியும். எந்த ஒரு பொருளையும் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். அந்த பொருளை பார்க்குறோம், பார்த்த உடனே மனசில் முதல்ல தோணும், இது நமக்கானது, இது நமக்கு தேவை அப்படின்னு ஒரு சில பொருள் இருக்கும். ஒரு சில பொருளை பார்ப்போம், பார்த்தா சந்தோஷம் மட்டும் இருக்கும், ஆனால் அதை வாங்கணும்னு தோணாது. அது நமக்கு தேவையானது இல்லை, இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும். சுவாமியை பார்க்கும்போது மட்டும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமா? எந்த ஒரு சுவாமியும் அந்த சுவாமியை பார்க்க என்னன்னா அவரோட அலங்காரங்கள், சந்தனம் எப்படி வச்சிருக்கு, குங்குமம் எப்படி வச்சிருக்கு, மாலை எப்படி சாத்தியிருக்கு, கையில் என்ன போட்டிருக்கார், காலில் என்ன போட்டிருக்கார், இதெல்லாம் நமக்கும் வேணுங்கிற எண்ணத்தில் பார்க்கப்படாது. வள்ளிக்கு ஒரு கொலுசு போட்டிருக்கேன், நம்ம ஒரு கொலுசு வாங்கிடணும். தெய்வானிக்கு ஒரு பொட்டு போட்டிருக்கேன், அதை மாதிரி நம்ம அப்படி பார்க்கப்படாது. சுவாமிக்கு இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பட்டு புடவை எவ்வளோ அழகாக இருக்குது, முருகனுக்கு சாத்தி இருக்க வஸ்திரம் எவ்வளோ அழகாக இருக்குது, மாலை ஒவ்வொன்றும் எவ்வளோ கலர் கலராக இருக்குது, அந்த மாதிரி மனசு ரசிக்கணுமா. இங்கேருந்து சிதம்பரத்துக்கு ஒருத்தர் கிளம்பி போனார் நடராஜரை பார்க்க. கோயில்பட்டியிலேருந்து சிதம்பரம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆகும். நடராஜர் கிட்ட போன உடனே ஒரு செகண்ட் நடராஜரை பார்க்கல. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறா, சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறா, கூட வந்தவங்க பார்க்குறா, தேடிகிட்டே இருக்க. நடராஜர் அவர் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. சரின்னு வெளியில் தள்ளியாச்சு. கூட்டமாக இருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. காருக்கு வந்து ஏறும்போது சொல்கிறார், நான் நடராஜரை பார்க்கவே இல்லைன்னு. இதுக்கு 10 மணி நேரம் பிரயாணம் பண்ணி போவானே. அது மாதிரி நாம் எங்கே போனாலும் அந்த தெய்வத்தை அனுபவிக்கணும். அந்த தெய்வம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த தெய்வத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு நாம் ரசிக்கணும். எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி இங்கே வள்ளி தேவதேநாத வேத சுப்பிரமணிய சுவாமி கல்யாண திருக்கோலத்தில் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ணு 2 கண்ணு இருந்தால் போராடும், கோடி கண் வேணுமா அதை பார்க்கறதுக்கு. அப்போ அந்த அளவுக்கு நாம் அதை அனுபவிக்கணும். எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, நானும் உட்கார்ந்துருக்கேன். எல்லாரும் அரோகரா சொல்கிறாங்க, நானும் அரோகரா சொல்கிறேன். எல்லாரும் எந்திருந்து போயிட்டாங்க, நானும் எந்திருந்து போயிட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மலை நம்ம கோயில்பட்டியில் இருக்குது. ஆளு கொஞ்சம் வெட்டிட்டு போயிடக்கூடாது. பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விசேஷம்.
கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் சொர்ணமலை ஒரு விசேடம், செண்பகவல்லி எப்படி விசேடமோ அத மாதிரி சொர்ணமலை விசேடம். கோவில்பட்டியோட கன்னி மூலையில இருக்கு. கோவில்பட்டியோட கன்னி மூலையில இந்த மலை இருக்கு. உதாரணமா வீடு கட்டும் போது வீட்டுல கன்னி மூலை உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அக்னி மூலையில அடுப்படி இருக்கணும், ஈசான மூலையில பூஜை ரூம் வச்சுக்கலாம், கன்னி மூலையில பூஜை ரூம் வச்சுக்கலாம், பெட்ரூம் வச்சுக்கலாம். எது எது எங்கெங்க இருக்கணும்னு இந்த வாஸ்துங்கிறது இப்ப நமக்கு அதிகமா தெரியும். ஏன்னா போன் இருக்கு, கூகுள் இருக்கு, உடனே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோவில்ல முதற்கொண்டு இந்த இடத்துல தான் இது இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அப்ப வாஸ்துங்கிறது இப்ப இல்லை, 4 யுகம்னு சொல்றோம். அந்த 4 யுகம் ஆரம்பிக்கும் போது இந்த வாஸ்து இருக்கு, அது இல்லாம இருக்கு. இந்த வாஸ்து புருஷன்கிறது ஒரு அசுரன். அந்த அசுரனை தான் வாஸ்து புருஷனா பரமேஸ்வரன் மாற்றி வச்சிருக்க. இந்த கோவில்பட்டியோட வாஸ்துவே கதிரேசன் கோவில் தான். கோவில்பட்டிக்கு வந்த யாரும் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. கோவில்பட்டியில பிறந்த யாரும் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல 2 பக்கத்துல இருக்காங்க, 2 பேர் கெட்டு போயிருக்காங்கன்னா அவனாலதான் கெட்டு போவானே தவிர கோவில்பட்டியினாலேயோ செண்பகவல்லியினாலேயோ கதிரேசன் சுப்பிரமணிய சுவாமியினாலேயோ கெட்டு போனதில்லை. காரணம் அதுக்கப்புறம்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. முதல்ல அவன் மட்டும்தான் காரணம். ஆணோ பொண்ணோ யாரா இருந்தாலும் நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போறதுக்கும் முதல் காரணம் அவங்க தான். அதுக்கப்புறம்தான் பெற்றவங்க, கூட பிறந்தவங்க, ஜாதகம், நேரம், சூழ்நிலை சரியில்லை, என் விதி, இதெல்லாம் அப்புறம்தான். நாம தான் முதல் காரணம். அப்ப அந்த மாதிரி இந்த சொர்ணமலையை பொறுத்த வரைக்கும் கன்னி மூலையில நமக்கு அருள் பாலிக்கிறதுக்காக கதிரேச மலை, மூலவர் வேலாயுதம். ஸ்ரீலங்கால கதிர்காமம்னு ஒரு இடம், அங்கதான் இந்த வேல் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல அந்த கதிர்காமத்துல உள்ள வேல் மாதிரி 7 அடி உயரத்துல 50 வேல். எல்லா இடத்துலயும் மூலவர் சொல்லியாச்சுனாலே சிலா விக்கிரகமா இருக்கும். சிலையைத்தான் நம்ம வழிபாடுனோம், சிலா விக்கிரகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இங்க மூலவராவே கதிர்வேல் சுப்பிரமணிய சுவாமி. பொதுவா நமக்கு வேலை கொடுக்கிறார், வெற்றி வேலை கொடுக்கிறார். வெற்றியை எப்பவும் முன்னாடி நமக்கு கொடுக்கிறது வேலவன். நாம எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் முருகான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அந்த காரியம் வெற்றியில தான் முடியும். இது அனுபவ ரீதியா இருக்கக்கூடிய விஷயம். ஒரு 2 நாள் சந்தான கோபாலகிருஷ்ணன் தான், அவரை பிரார்த்தனை பண்ணாலும் வந்த வாங்கிட்டு கொடுக்குறார். அதை உடனே செய்யறதுன்னா முருகன் தான் செய்யறார். இந்த சட்டியில வந்த அது தள்ளி நடக்கும், அவ்வளவுதான். செவ்வாய்க்கிழமை குழந்தை பாக்கியத்துக்காக சொர்ணமலை அள்ளி தேவதேனான சுப்பிரமணிய சுவாமிக்கும் அர்ச்சனை செய்து அனுகிரகம் பெறலாம். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஆன்மீக பக்தவி என்பவர்கள் அனைவரும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காக முருகனை பிரார்த்தனை செய்து கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டி, குழந்தை பாக்கிய வேண்டிய அனைவருக்கும் குழந்தை பார்க்க வேண்டும்னு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும். பொதுவாக கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தும் தெரியாம இருக்கிறவாளுக்கும் பிரார்த்தனை பண்றதுதான் கூட்டு பிரார்த்தனை. மனசுல பிரார்த்தனை பண்ணும் போது கண்ணை மூடிட்டு பண்ணணும். ஏன்னா அப்பதான் மனசுல அலை பாயாடும். கண்ணு தான் ஒரு விஷயத்தை காட்டுறது, புத்திக்கு அது போகிறது, மனசு அதை செய்கிறது. அதனால ஒரு நிமிஷம் நான் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகிற வாழ்க்கை கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இங்க இருக்கிறக்கூடியவங்க எல்லாருக்கும் என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு ஒரு நிமிஷம் கூட்டு பிரார்த்தனை.
தொழில் கொஞ்சம் கஷ்டம்னா உடனே ஜாதகத்தை பார்க்கணும். எல்லாமே நேரம்னு உட்கார்ந்துட்டே இருந்தா ஒன்றும் நடக்காது. அப்போ கிரகநிலைகளோட மாற்றங்கள் வரும்போது தான் நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டே இருக்கும். அது மாற்றமே இல்லை. ஒரு நல்ல ஒரு மேலே போகக்கூடியது இருக்கு சார். உடனே ஒரு ஜோசியரை போய் பார்ப்போன்னு கோயில்பட்டிக்கு வந்தார். கணேஷ் சர்மாவை பார்த்தார். ஜோசியம் கேட்போண்டார். வெள்ளிமலை ஆண்டவனுக்கு, தங்கமலை முருகனுக்கு, மாயோன் மருகனுக்கு, செந்தூர் குமரனுக்கு, சீரலை வாய் அழகனுக்கு, மாயோன் மருகனுக்கு, கண்டிகள் ராம முருகனுக்கு, நல்லூர் கந்தசாமி முருகனுக்கு, பட்டுப்புகை முருகனுக்கு, கோவில்பட்டி நகர் முருகனுக்கு, சன்னமலை கல்வியின் முருகனுக்கு, மலை என்று சொல்லக்கூடிய தங்கமலை. தங்கமலையில ஒரு ரகசியம் இருக்கு. கணேஷ் சர்மா வருஷம் வருஷம் சொல்லுவார் தங்கமலை ரகசியம். அது என்ன அப்படின்னு கேட்டா, முருகப்பெருமான இந்த கந்தசஷ்டி 6 நாட்களும் வந்து கும்பிட்டோம்னா அந்த ஆண்டுகள் முழுவதும் நமக்கு ஒரு நல்லதொரு பலனை கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருளினாலே, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்வதை போல, முருகப்பெருமானுக்கு இந்த குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் வீங்கில வேலினும் மூசு வண்டையும் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று சொல்வதை போல அருமையானதொரு மாலை வேளையிலே இயற்கை எழில் கொஞ்சம் சிறப்பானதொரு கோவில்பட்டிமா நன்னகரத்திலே தங்கமலையா சொர்ணமலை என்று சொல்லக்கூடிய கதிரேசனுடைய ஆலயத்திலே 6 நாட்களும் 20வது ஆண்டு லட்சார்ச்சனை வைபவமானது சிறப்பாக நடந்தேறி இன்று இப்பொழுது இன்னும் சில மணித்துளிகளிலே திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தரக்கூடியது திருமணம் தான். இருமணம் இணையும் திருமணம்.
அதனால அதற்கு திருமணம் என்று பெயர். திரு என்றால் உயர்ந்த சொல். மனம், ஆண்களும் பெண்களும் கண்டிப்பான முறையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே திருமணம் என்பது வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்ச்சி. ஆகையினால அப்பேற்பட்ட திருமண வைபவத்திலே வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி பெருமக்களும் எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளாசியானது சிறப்பாக கிடைக்கும் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய அருளினாலே இப்பொழுது திருக்கல்யாண வைபவமானது சிறப்பாக நடந்தேற இருக்கின்றது. ஆகையினாலே பக்தம் என்பவர்கள் அனைவரும் எப்படி கணேச சர்மா சொல்லும் போது குட்டி கதை சொல்லும் போது அமைதியாக இருந்தீர்களோ அதுபோல இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளிக்கும் வரையிலும் அமைதியாக இருந்து முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாம் இந்த முருகப்பெருமான் தான். தொல்காப்பியருக்கு சொல்லி அதன் பின்பு வழி வழி வந்ததுதான் நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி தனி ஒரு மனிதனால் இயற்றப்பட்டதோ பேசப்பட்டதோ அல்ல, தெய்வங்கள் பேசிய தேவ பாஷைகள். ஆகையினால அப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலே இந்த ஊரினுடைய பெயரே கோவில்பட்டி என்று சொல்லக்கூடிய கோவில்மா நன்னகரமாக விளங்குகின்றது நம்மளுடைய கோவில்பட்டி மாநகர். அப்பேற்பட்ட நன்னகரிலே இந்த எனக்குமே விசேஷமாக கன்னி மூலையும் ஈசான மூலையும் ரொம்ப விசேஷமா இருக்கணும். ஏன்னா தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் அதுதான். இந்த வாஸ்து பார்க்கும்போது சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கன்னி மூலையிலே முருகப்பெருமான் இருந்து அருளாட்சி புரிகின்றார். அது மட்டுமல்லாது நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடியது 6 அடி உயர வஜ்ராயுதம் தாங்கிய வேல். ஆகையினால அப்பேற்பட்ட வேலாயுதத்தை நாம் தரிசனம் செய்வதற்கு மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். ஆக 6 நாட்களும் அவருக்கு அர்ச்சனை செய்தோம். 6 விதமான குணங்கள் இருக்கிறது நமக்கு. அந்த 6 குணத்தையும் காமம், குரோதம், லோகம், கோபம், மதம், ஆச்சாரியம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான அந்த தீய குணங்களை நீக்குவதற்கு தான் இந்த 6 நாள் விரதம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தீய சக்திகளை நாம் நீக்கி நல்விதமான சக்திகளை நம்மளுடைய உடம்பிலே கொண்டு வரணும். அதற்காக தான் 6 நாட்கள் நாம் விரதம் இருக்கின்றோம். அந்த விரதம் இருக்கும் பொழுது கந்த குரு கவசம், கந்த சக்தி கவசம் என்று சொல்லக்கூடிய பாடல்களையும் நமக்கு தெரிந்த திருப்புகழையும் பாட வேண்டும். திருப்புகழை பாடினாலே போரும். முருகப்பெருமான் அப்படியே நம்ம பக்கத்துல நிற்பார். ஏன்னா நம்ம பாடுற விதமா பாடணும். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம் என்று சொல்வார்கள். நம்மளுடைய மனமானது குளிரும். இந்த திருப்புகழை அருணகிரிநாதர் அருளி செய்த முருகப்பெருமானுடைய அருளை பாடக்கூடியது திருப்புகழ். இந்த திருப்புகழை பாடி இந்த திருப்புகழிலே அருணகிரிநாதர் ஒரு மனிதன் எப்படி தோன்றுவான், பிடித்த தெய்வத்தின் கால் தொழுது முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும். ஆகையினால விசேஷமா நம்மளிடம் ஜபம்லாம் பண்ணி இருக்கோம். இந்த 6 நாட்களும் லட்சார்ச்சனை என்று சொல்லக்கூடிய பெருவிதமான ஒரு கைகரியத்தை பண்ணி இருக்கிறோம். இன்று இப்பொழுது திருமண நிகழ்ச்சியானது, விவாகம் என்று சொல்லக்கூடிய திருமண நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. இந்த திருமணத்தில் நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படின்னாக்கா, மனசார எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று வள்ளலார் பெருந்தகை சொன்னதை போல சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்லுகிறது. அதுபோல நாமெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளுடைய குடும்பமும் எந்த விதமான தீய சக்திகளிலிருந்து விடுபட்டு நல் செயல்களை நாம் செய்வதற்கும் நற்காரியங்கள் நடைபெறுவதற்கும் தீய குணங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஆணவகண்ட மாயா மலங்களிலிருந்து நீங்குவதற்கு
விவாக சுபமுகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருமண நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. எல்லாரும் மனசார வேண்டிங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவலி அப்படின்னாக்க உரிய நேரத்தில் திருமணங்கள் நடைபெறுவதில்லை. ஆகையினால உரிய நேரத்திலே திருமணங்கள் நடைபெறுவதற்கு மனசார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அந்த தெய்வமானது அந்த உரிய நேரத்திலே கொடுக்கும். உனக்கு வேண்டுவன் அறிவோயினி வேண்டுவன வேண்டையாங்கு தருவோயினி என்று சொல்வதை போல நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு எந்த நேரத்தில் யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆகையினால இந்த உரிய நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பான முறையிலே திருமணங்களை செய்து வையுங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்வதோடு இப்பொழுது விஷயத்திலே இருந்தாலே போதும். திருப்புகழை பாடியும் கந்தசக்தி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற நல்ல நிறைந்து இருக்கிறது. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது. இன்னைக்கு பார்த்தா அப்படியே தென்றல் தவழுது. உங்களுக்கு காத்து நல்ல சுகமா வீசுது. இந்த இனிய நல்ல வேளையிலே இந்த திருமண நிகழ்ச்சியை நாமெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஆகையினால இந்த இனிய நல்ல வேளையிலே பெரியவர்களுடைய ஆசியுடையனும் எம்பெருமான் பூவநாத சுவாமி உடனவர் செண்பகவல்லியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் இமையான மீனாட்சி சுந்தரேசனுடைய பரிபூர்ண பேரொருள் துணை கொண்டும் முருகப்பெருமானுக்கு இப்பொழுது திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்கின்றது. அனைவரும் கண்டுகளித்து எல்லாருக்கும் எல்லா விதமான பிரசாதங்களும் கொடுக்கப்படும். ஆகையினால அமைதியாக இருந்து நம்ம வழிபாடுறது பெரிய விஷயம் இல்ல. அந்த முடிதை விட முண்டை எடுத்துக்கொண்டு எதுவுமே வாங்கணும். எல்லாம் நமக்கு கிடைக்கும். முருகனுக்கு பாரதண்டவாணிக்கு சொர்ணமலை கதிர்வேல் முருகனுக்கு इंद्रोणगृह्णन्दो शुभहोत्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु आदित्यास्महभ्ये नमसो पदभ्येवमित्रयन्नोऽस्तु राधानसभिषावर्ग्यन्तः नमोऽस्तु ते गुरवे सर्वलोकानां विदते भवरोगिणां अङ्गं करे पुलहभूषणमाश्रयन्ति भृङ्गाङ्गनेव भूषाभरणन्दमालम् अङ्गे प्रदाकिनी भोजिरमाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गल देवतया अस्माजिदामोगे रमोगे रजगारिभिः शरञ्जीव सुखी भव बलदाद्रह्यमोगाया महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरति भीतिमिरेर्दन्नोः सर्वशाब्धिरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेदी जनार्भेण्डारे त्वामाश्रदाना विपन्नराणा त्वामाश्रदाग्याश्रयदाम्रियास्तेन भिगे त्र्यम्बकं निदामहे रुगन्धिं मुट्टिबद्धनो मार्गमन्दनान् मृत्योर्मुक्षे मामृताः दण्डद्वारानुराजर्गाढ्यपुट्टाङ्गरेषणे दर्भबोधानागे गौरी नारायणि नमोऽस्तुते आयुर्देहि धनं देहि विद्यां देहि महेश्वरी समस्तमहिलां देहि देहि मे परमेश्वरी मङ्गलाधारे माङ्गल्यमङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेडी माङ्गल्यं देहि मे सदा नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः शोणप्रभं स्वमहलापदं सं पानिस्फुरद पञ्चदरक्षिषाभं प्रायप्रभं नमि विनागबाणेः कोणत्रयस्थं कुलदैवतं नः इष्टदेवताभ्य नमः कुलदेवताभ्य नमः पारंपर्यदेवताभ्य नमः समस्त दुर्गक्षयद्वारा श्री पार्वती अंबिका समेताय परमेश्वर प्रीत्यर्थं शिवाभ्य नमः शुभे शोभने मुहूर्त्याद्य ब्रह्मणः वीरिवराब्दे श्वेतवराह कल्पे वैवत्पद मन्वन्तरे अट्टाभिकं सततमे कलिहे ब्रह्मवादि जम्बुद्दीपे भारतवर्ष भरतखण्डे विरगोदकृष्णवाद्ये सहात्यात्मन्नवर्धमाने व्याहरिक पर्वादिनां षट्या संवत्सराणां मध्ये इदानीं ज्योतिद्रे विश्वावसुवर्षनाम संवत्सरे त्वं वेद भगवान् प्रजावान् विद्वान् भवते सर्वभावाः भगवान् प्रजावाः विद्वान् भवते एवं वेद लोकाभाजनं वेद रोणपर्वमे अमेतनामरादि नमस्तो प्रजाराणवर्पाय जामि प्राप्त्यात् मुदाकरात्मोदगौडकारो नमामिदं विनायको हरिविहरं नभोतिराक्कभास्वरं नमस्तदानि नित्यरं नदारिकामदद्धनो हरिहरं विलेकरं गजेकरं गणेकरं महेकरं नमाश्रयास्यवाजनो निरन्धनोऽतिभा
ராஜனம் முராரி பூர்வநந்தனம் துராரி கர்வதர்வனோ அஞ்சனாசபீஷணம் தனஞ்சயாதிபூஷணம் கவோதாரணம் பஜே புராணபாரணோ நிதானகாந்தி தந்தகாந்தி மந்தகாந்தகாத்மஜமாஹிதாஜரட்டபோதிமभ्यवैदோ ஜனாத் மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னங்குருமே தேவா சர்வகார்யேண சர்வதா திருச்சிற்றம்பலம் அங்கமும் வேதமும் ஆச்சாரிய ஆச்சாரியம் வாயோ சரவாணம் பவடே ஹடாய புருடஸ்ரேந்திரயாஜுஷேவேந்திரஜே பிரதிஷ்டதி சர்வாபேகாசித் குடராகமனாய மந்திரேநாதம் ரோக்ஷ கமஜமந்திரே நாமவகுண்ய அதார சக்தி நமः ஆனந்தாய நமः தர்மாய நமः ஞானாய நமः வைராக்யாய நமः நமः பத்மாய நமः சோபரி ஓம் வருணாசனாய நமः கர்ணமோத்தயே நமः நம் ரத்னோபிதி விக்கிரஹ கமலம் தியாஜே வரணம் மகராஜனோ நேத்ராப்யா நமः வரணாசுதேகம் மத்யாஜவலதாம சுராஜகே தாஜாமி பிரம்மண வந்தமான துராராஹ தயரமானோ அவிர்பஹே வரணேக பௌத்ரிகம் மானாயம் பிரமோஷேகே ஓர்போஸ்ராக்னிங் மேரகல பன்னிரித்தார்பரிம் வரணம் ஜாயாமி நமாவாகயாமி वर्णस्यैतमागनो आवाहनस्थापनादन्निधाननिरोधन दिग्बन्धनापकुण्डन देनुदानत्रय मकरमुद्राञ्जप्रदस्य சுகந்த ரூபமாக ஓங்காரம் என்று சம்யுக்தம் நித்யஞ்ச அயந்தி யோகினः காமதம் மோக்ஷதம் ஜெய்வ ஓங்காராய நமோ நமः நமந்தி ரிஷயோ தேவா நமந்தி அப்சரதாங்கனாக இந்த தினத்துல இந்த கதிரேச மலையில இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில இந்த முருகனோட திருக்கல்யாணம் நடக்கிறது. அதை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு கட்டளைக்காரா இருக்கா. அவளும் அவ குடும்பமும் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்களும் இங்க வராத கோயில்பட்டி மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த முருகனோட அனுகிரகம் கிடைக்கணும்னு இந்த சங்கல்பத்துல பிரார்த்தனை பண்றோம். முளப்பாரி போடுறதற்கு, கோவில் கும்பாபிஷேகங்கள்ல முளப்பாரி போடுறதற்கு, கோவில் திருவிழாக்கள்ல அந்த முளப்பாரி போடுறதற்கு இப்ப அந்த முளப்பாரி போடுதல் வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்து வந்ததான். அதனால அந்த எள்ள உபயோகப்படுத்துறது இல்லை. மித்தபடி நவதானியங்கள்லாம் போட்டு அந்த முளப்பாரி போட்டு இப்ப அந்த முளப்பாரி போடக்கூடிய வைபவம் நடந்துருக்கு. இந்த முளப்பாரி எப்படி விருட்சமா வருதோ, அது எப்படி வளருதோ, அது மாதிரி நம்ம குடும்பமும் மேலும் மேலும் நிலைக்கணும், குழந்தைகள் நல்லபடியா இருக்கணும், இந்த ஊர் செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முளப்பாரி முருகனுக்கு வீரவடிவேல் முருகனுக்கு, ஞான வடிவேல் முருகனுக்கு, சக்தி வடிவேல் முருகனுக்கு, சொர்ணமலை கதிரவேல் முருகனுக்கு, வெற்றி வடிவேல் முருகனுக்கு, வீரவடிவேல் முருகனுக்கு, ஞான வடிவேல் முருகனுக்கு, சொர்ணமலை கதிரவேல் முருகனுக்கு, வெற்றி வடிவேல் முருகனுக்கு, வீரவடிவேல் முருகனுக்கு, ஞான வடிவேல் முருகனுக்கு, சொர்ண வடிவேல் முருகனுக்கு, சொர்ணமலை கதிரவேல் முருகனுக்கு. அடுத்தபடியாக இங்கே வைத்திருக்கக்கூடிய கலசத்திற்கு கும்ப பூஜை, யாகம், அதனைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனாரமேல சுப்பிரமணிய சுவாமிக்கு காப்பு கட்டுதல் நடைபெறும். ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல காப்பு கட்டுறோம். இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறது முதல்ல நம்மளோட ஒழுக்கத்துக்காக. கையில காப்பு இருக்கு அப்படிங்கிறது இருந்ததுன்னா நாம இதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ண மாட்டோம். அந்த ஒழுக்கத்துக்காக நாம ஒரு விழா பண்றோம், அந்த பொண்ணுக்கும் காப்பு கட்டுறோம். ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த காப்பு கட்டுனா பண்ணக்கூடாது. அப்ப தெய்வத்துக்கு ஏன் காப்பு கட்டணும்? சுவாமி திடீர்னு கோபப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த கோபத்தோட தன்மையை குறைக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கிறார், அதனால சாந்தமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி. இப்ப கும்ப பூஜை யாகம் முடிஞ்சு காப்பு கட்டுதல் நடைபெறும்.
காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி முடிந்தவுடன் வஸ்திரம் சாத்துதல், மாலை மாற்றுதல், திருமாங்கல்ய பூஜை நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபவம், அதனைத் தொடர்ந்து அலங்கார தீபாராதனை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கற்பூரகாய நமஹ, சங்கபாலாய நமஹ, குளிகாய நமஹ, பத்மாய நமஹ, மகாபத்மாய நமஹ, ஈசான ஜகத்புவே நமஹ மூர்த்தினி, சத்ருஷ வஷட்புவே நமஹ வக்ரே, அகோர விஸ்வபுவே நமஹ கிருதிகே, வாமதேவ ருத்ரபுவே நமஹ நாபோ, சத்யோ ஜாத பிரம்மபுவே நமஹ பாதயோ. ஓம் சாம் சௌம் சரவணபவ சுப்பிரமணியாசனாய நமஹ. சர்வாங்கேஷு पुष्पे पुष्पमादाय ध्यानं कुर्यात् सिन्दूरारणम् इन्द्रकान्तिवदनं गैयुरहारादिभिः दिव्यैरावरणे बोधिधनं दृष्टादि सौख्यप्रदम् अम्बोजाभि शक्ति कुक्कुटधनं रक्ताङ्गरागोद्बलं कावल्य अम्बिकासमेताय ओं सां सौं शरणभव सुब्रह्मण्य गुहासनाय नमः. मूलेनावाक्य अवाहनादि अर्घ्यं दत्त्वा प्रथमावरदेवताभ्यो नमः, द्वितीयावरदेवताभ्यो नमः, तृतीयावरदेवताभ्यो नमः, तुर्यावरदेवताभ्यो नमः, पञ्चमावरदेवताभ्यो नमः. एतेषां साङ्गाय सायदाय सदक्ति वाद्यम् सुवर्णवट्वारवर्पयामि तदामदार्थमत्वमजामनिज्ञां श्रावयेत्. ॐ अग्निर्होदानो अद्धरेव अजीषन्वरीनीयते देवो देवेडो यज्ञाः परिष्य विद्यत्तरं याद्यग्निरथीरीव आ देवेडो प्रचोदयात् गरिवाजावदिग्गविरग्निर्हव्यान्नक्रमेण दरत्रक्राणि राढुरे दिवे मोदध्यन्मा हरिभ्यां कुमारस्यागदेभ्यः अच्छान होदहुदारं पुरभ्याजाजराहरी कुमाराशागदेव्यारे प्रयानिकीतमर्दौ कमेदं दुम्यो वदे कुमारं बेठी बिबर्षिमकीटीरदान पूर्वीके गर्भः शरदो अववर्धावस् रक्षादे विनक्षे दस्वारादो अर्विदं दस्मे दिग्मायुधा रक्षादे गन्धभावो मदे जगत्यप्ररोदन् विभामानवारण्ये परिपादो मदे विद्यार्वतीरभजे राजयेम दिविग्रीवो वडभोवा आवृदानो शत्वा अर्यस्मायं ददे ये यज्ञेन दक्षिण यादवद्दा इन्द्रायागजगत्प्रजुगे अग्निर्विभाग्यवदनः वायुशेखरगद्रकः संवत्सराविडवर्णैः विद्यास्तेर्जनाशवात् सुब्रह्मण्यो सुब्रह्मण्यो महासेनाय धीमहि पूर्वे साध्या सन्ति देवाः आवाहनं न जानामि वितर्जनं कुण्डादिकुम्भं संयोजयामि भवस्य देवस्य सुधाय नमः सर्वस्य दीपोडयामि धूपदीपाराजमयर्पयामि भो भवन्तु नः ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो प्रचोदयात् देव कुमारं कुलभूषणं देवदेवापतिं वन्दे सर्वकार्यार्थसिद्धये कर्पूरनीराजनदीपोनं दर्शयामि रक्षां धारयामि मन्त्रपुष्पचाराणवर्पयामि
ஆச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது மாப்பிள்ளை வீட்டை சார்பாக ஆச்சாரியராக அனுமதிக்கப்படுகிறார். நட்சத்திரபதே விக்ரவண்ணியோ நட்டபோஜ சுமின முத்ரவீர விக்ரந்தோமே நமஸ்கரதேன மத்யமிதம் வாமே நமஹரேன ரக்ஷா நட்சத்திரபதே விக்ரவண்ணியோ நட்டபோஜ சுமின முத்ரவீர விக்ரந்தோமே நமஸ்கரதேன மத்யமிதம் வாமே நமஹரேன ரக்ஷா. இப்பொழுது வள்ளி தேவயானைக்கு நாமக்கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இப்பொழுது வஸ்திரம் சாத்துதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் சாத்தியாகி இப்பொழுது வள்ளியம்மைக்கும் தேவயானை அம்மைக்கும் வஸ்திரம் சாத்துதல் நடைபெறுகிறது. பட்டு பீதாம்பரம் இப்பொழுது அம்பிகைக்கு சாத்தப்படுகிறது. தேவயானை அம்பிகைக்கு இப்பொழுது வஸ்திரம் சாத்துதல் நடைபெறுகிறது. அடுத்தபடியாக வள்ளி அம்பிகைக்கு இப்பொழுது வஸ்திரம் சாத்துதல் நடைபெற உள்ளது. கவய உன்னயந்தே காத்தியோ அமரநாதே வயந்தா பிரவனுக்கு இரவேல் பிரவனுக்கு நனவேல் பிரவனுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வெற்றிவேல் பிரவனுக்கு இரவேல் பிரவனுக்கு நனவேல் பிரவனுக்கு அதிவேல் பிரவனுக்கு காமருக்கு. அடுத்தபடியாக மாலை மாற்றுதல் மாலை மாத்துறதுக்கு தான் பாட்டு பாடுறாங்க. வள்ளி தேவதேரான மேலார் சுப்பிரமணிய சுவாமிக்கு இப்பொழுது மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வள்ளி தேவதேரான மேலார் சுப்பிரமணிய சுவாமிக்கு இப்பொழுது மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
அம்பாளுக்கு பாத பூஜை. அதாவது கல்யாணத்தும் போது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பால் வச்சு வெள்ளி கிண்ணத்துல அதை பாதத்தை அலம்பி விடுவாளாம். பொதுவாகவே தினசரி பாத பூஜை பெத்தவாளுக்கு பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும். நாங்கள் குளித்தலை பாடசாலையில் போன உடனே அவர் முதல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு ஸ்லோகம், பூப்பிரதக்ஷண ரக்ஷேன காசி யாத்ரா யதேனஜ சேதுஸ்நான ததை நித்தியம் தற்பலம் மாத்திருவந்தனே. நீ உலகத்துல எப்ப எதை மறந்தாலும் இதை மறக்காத. ஒரு தடவை நீ அம்மாவை நமஸ்காரம் பண்ணேன்னா 1000 தடவை காசிக்கு போன பலன் கிடைக்கும். ஒரு தடவை நீ அம்மாவை நமஸ்காரம் பண்ணேன்னா 10,000 தடவை ராமேஸ்வரம் போன பலன் கிடைக்கும். ஒரு தடவை நீ அம்மாவை நமஸ்காரம் பண்ணேன்னா 6 தடவை இந்த பூமியை சுத்திர பலன் கிடைக்கும்னு எங்க குருநாதர் சொன்னார். நம்ம தினசரி பண்றோம், வெளியூர்ல இருக்காங்க பண்ணலைன்னாலும் இந்த மாதிரி பூஜை நடக்கும் போதெல்லாம் அம்மாவை நினைச்சுக்கணும், குருவை நினைச்சுக்கணும், பெத்தவாளை நினைச்சுக்கணும். தினசரி பெத்தவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் இந்த பாத பூஜை. இப்போ ஒரு சில கல்யாணங்கள்ல அது நடக்கக்கூடிய கல்யாணங்கள்லயும் அதுலயும் ஒரு சில பையனும் சொல்றான், எங்க அப்பா அம்மா காலில் நோட் நான் பண்ண மாட்டேன். பொண்ணு சொல்லுது அம்மா அப்பா சரி அதெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் இருக்கு, அதுக்கு நீங்க தான் காரணம். அதனால அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்பொழுது பாத பூஜை நடக்கிறது. வள்ளி தேவதேநாத மேல சுப்பிரமணிய சுவாமிக்கு, வெட்டிவேல் முருகனுக்கு, இளவேல் முருகனுக்கு, நலவேல் முருகனுக்கு. அதாவது இந்த பொண்ணுல இருந்து முன்னாடி 10 பேர், பின்னாடி 10 பேர், இந்த பொண்ணை சேர்த்து 21 தலைமுறையில அவ யாரெல்லாம் கரை சேராம பிதிர்கள் இருக்காளோ ஒரு கன்னிகா தானத்துல அந்த பொண்ணை கரை சேர்க்கும் போது அவ கரை சேர்றான்னு சொல்றது. அப்படிப்பட்ட கன்னிகா தானம் பொதுவாக ஒரு பெண்ணை பெற்றவா அப்பா ஒரு பையனை பார்த்து நல்ல பையனா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சு அவன் கையில அந்த பொண்ணை பிடிச்சு கொடுக்கறதா கன்னிகா தானம். இது முன்னாடி காலங்கள் எப்ப நடந்ததுன்னா 13 வயசு 12 வயசு நடந்தது. இப்ப அதெல்லாம் சட்ட குற்றம், அதனால அப்ப நடக்கிறது இல்லை. ஆனா இப்ப 35 வயசாயும் நடக்கிறது இல்லை. அதுக்கும் நீங்க தான் காரணம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நலவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நலவேல் முருகனுக்கு. கன்னிகாதானம் நடக்கிறது. பொதுவா காலத்தில் பயிர் செய்யணும்னு சொல்லியிருக்கா. எதுவுமே அந்தந்த காலங்கள்ல நடக்கணும். அதுல முக்கியமா இந்த பெண் குழந்தைகளோட கல்யாணம், பையங்களோட கல்யாணம்னா அந்தந்த காலங்கள்ல நடக்கணும். காலம் தவறி எதுவுமே நடக்கக்கூடாது. அதனால முருகன்ட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. உனக்கு கன்னியாதானம் நடந்தது, அதே மாதிரி என்னோட பொண்ணுக்கு கன்னியாதானம் நாம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. முருகன் அடுத்த கந்த சக்திக்குள்ள நடத்தி வைப்பான். திருமாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றவுடன் யாரும் எந்திரிச்சு போக வேண்டாம். அதுக்கப்புறம் பூப்பந்து, சுவாமி அம்பாள் பூப்பந்து விளையாடுவா. உங்ககிட்டயும் அந்த பந்து வரும். பந்தை நீங்களே வச்சுக்க வேண்டாம், திருப்பி மேடைக்கு அனுப்பிச்சிருங்க. பந்தை அங்கேயே வச்சுருந்தாங்க. அப்பதான் திரும்பவும் அடுத்த இடத்துக்கு போகும். பூப்பந்து நடக்கும். பூப்பந்து முடிஞ்ச உடனே சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை நடக்கும். தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சா போதும். அதுக்கு முன்னாடி யாரும் எந்திரிக்க வேண்டாம். இடிச்சு பிடிச்சு தள்ளிட்டு சண்டை போட்டுட்டு ஒருத்தர் மனஸ்தாபம் வைக்காதீங்க. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன பிரசாதம் வாங்கிக்கலாம். ஜகஜீவன கேதுனா கண்டே பத்ராவி சுபமே சஞ்சீவதரதாம் சதோ மாங்கல்யம் தந்தனானேனா ஜகஜீவன கேதுனா கண்டே பத்ராவி சுபமே சஞ்சீவதரதாம் சதோ மாங்கல்யம் தந்தனானேனா ஜகஜீவன கேதுனா கண்டே பத்ராவி சுபமே சஞ்சீவதரதாம் சதோ. தெய்வயானை அம்பிகைக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இப்பொழுது வள்ளி அம்பிகைக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளது. மாங்கல்யம் தந்துநானேன ஜகஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி ருமதே சஞ்சீவதரதாம் சதோ மாங்கல்யம் தந்துநானேன ஜகஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபமே சஞ்சீவதரதாம் சதோ மாங்கல்யம் தந்துநானேன ஜகஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபமே சஞ்சீவதரதாம் சதோ.
गृह्णन्द मांगल्य धारण मुहूर्तकार मुहूर्तोत्तरी भवन्द महाअन्दान गृह्णन्द मांगल्य धारण मुहूर्तकार मुहूर्तोत्तरी भवन्द महाअन्दान गृह्णन्द शुभमुहूर्तोस्तु உங்க பிரார்த்தனை அத்தனையும் அடுத்த சட்டிக்குள்ள நிறைவேறும் சதா சரணம் யமனேனானோதி சர்வம் ஜாயாமி திருக்கல்யாண வைபவம் இனிதே நிறைவேற்று இவளது பூப்பந்து ஆடுதல் சுவாமி பூப்பந்து விளையாடுவார் இங்க இருந்து எந்த பக்கம் பூப்பந்து வருதோ அது திருப்பி மேடைக்கு அனுப்பியிருக்கோம் மஞ்சள் கயிறு பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்து வாங்கிட்டு போகபடி வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா
வந்தமையில் வாகன முருகா முருகா வந்தமையில் வாகன முருகா முருகா கந்தனுக்கு அரோகரா அரோகரா கேட்கல கை தட்டுற சத்தமும் கேட்கல அரோகராஜோட சத்தமும் கேட்கல முருகன் சொல்றாரு வேல் முருகா வாவா வேல் முருகா வாவா வேல் 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 வெற்றிவேல் 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 முருகனுக்கு மக்கள் அனைவரும் யாரையும் கஷ்டப்படுத்தாம நிதானமா இருந்து வாங்கிட்டு போனோம்
பாய்க்கின்ற நூலுக்கு